உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், தீஸ் லோகேஷ் வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கோம் கைஸ். இப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு திருப்பி ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம். எதுக்காகனா நைட் எல்லாமே நம்ம ஷாப்பில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் கைஸ். நேற்று எல்லாமே கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் வந்துச்சு, அது நான் பெருசாக வ்ளாக் பண்ணதில்லை. இப்போ கஸ்டமர் ரிவ்யூ கொடுக்குற டைம் அது நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துட்றேன், ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட் எதுக்காக இந்த வ்ளாக் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்னா, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நம்ம ஷாப் வந்து ஓவர் ரேட்டு, எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது, ரேட்டெல்லாம் ஹை ப்ரைஸில் விற்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ட்டு இந்த விலாக் நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன் கைஸ். எல்லாருக்குமே ஒரு ரிவெஞ்ச் தான். ஏன்னா இப்போ நான் கஸ்டமருடைய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நம்ம இந்த விலாகெல்லாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நிறைய கஸ்டமர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ அவங்களோட ரிவ்யூஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ்லாம் இந்த விலாகில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், ஓகேங்களா? வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். ஆல்மோஸ்ட் ஷாப்புக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, இங்கே ப்ரெசென்ட் இவ்வளோ சிலை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே ஒரு நாள் இன்னைக்குள்ளே இந்த மொத்த சிலை கிளியர் ஆகிடும் மேக்ஸிமம் கைஸ். அதெல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன், எது சிலை வெளியே போகுது. கஸ்டமர் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஏன்னா ஒரு ரிவ்யூ ஹானஸ்டான ரிவ்யூ தான் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறம் கொடுக்க போகிறாங்க. நம்ம அது ஜென்யூனாக எடுத்து ரா கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? இவங்க தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெலிவர் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஹை டிமாண்டட் கணேஷா நான் உங்களுக்கு பல விளாகில் சொல்லியிருந்திருப்பேன். ஒரே விநாயகர், 2 ஊருக்காரங்க ஒரே விநாயகர் தான் எடுத்துகிட்டு வந்து. இன்னும் நான் அவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறேன்னு அவங்களுக்கே தெரிஞ்சுருக்கும். வேணா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கலாம், நம்ம ஷாப்பிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்து வந்து நார்மலாக நம்ம கௌரவமாக தான் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு அவங்களே கேட்குறான். நான் ఎట్లా ఉండింది మా దగ్గర పర్చేస్ చేయడానికి? యాక్చువల్గా మేము హై ప్రైస్ అనుకుని వస్తుంది, చాలా డిస్కౌంట్ ఇచ్చారు. నాకు దాదాపు 60% డిస్కౌంట్ ఇచ్చారు. థ్యాంక్స్ బ్రో. నెక్స్ట్ టైం కూడా ఇప్పుడే ఆర్డర్ ఇచ్చేస్తున్నాము. మాకు నెక్స్ట్ సేమ్ డిజైన్తో 25 ఫీట్ కావాలి. అడ్వాన్స్ కూడా ఇప్పుడే పే చేస్తాము. ఖచ్చితంగా మా రాము రాంబాబు మా డ్రైవర్ సీరియస్గా ఉన్నప్పుడు సీరియస్గా రావాలి. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்காங்க. இவங்க ஊர் எதுன்னா கிட்டத்தட்ட வீகோட்டால இருந்து செல்லிகானப்பள்ளிந்து வீகோட்டா கொஞ்சம் ராஜ்பேட் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட இங்கிருந்து 30 கிலோமீட்டர்ஸ் வருது. அங்கிருந்து வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் வர்றாங்க, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. அது 2 விநாயகர் எடுத்துறாங்கன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. చెప్పండి సూపర్ గా ఉంది మా స్వామి వినాయక స్వామి, సూపర్ గా ఉంది. థ్యాంక్స్ నా கைஸ். இதுதான் நம்மளுடைய 3rd கஸ்டமர். நம்மளுடைய விநாயகர் டெலிவரி எடுத்துன்னு போகிறவங்க. இவங்க கிட்டத்தட்ட லோக்கல் தான், வெளியூரில் எதுவுமே இல்லை. லாஸ்ட் 2 எடுத்துன்னு போனவங்களாம் வெளியூர் தான். இன்னும் கிட்டத்தட்ட நம்ம எத்தனை நாள் இருக்குன்னா விநாயகர் ஃபெஸ்டிவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 days இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே விநாயகர் ஸ்டாச்சு இருந்தாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மக்கிட்ட எப்படி வாங்கினாங்க, எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்தோம், அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். நான் ఎట్లా அவங்க మంచిగా இவங்கெல்லாம் தெலுங்கு தான் கைஸ். ఎవరినో ఒకటి చెప్పండి, ఎట్లా మన దగ్గర శాంతిపురం అంతా వెళ్ళి చూసినాము. అంతా 30,000-40,000 చెప్పినారు. ఇక్కడ అంతా తక్కువ చెప్పినారు. నచ్చింది. ఓకే, థ్యాంక్స్. నెక్స్ట్ టైం ఖచ్చితంగా నెక్స్ట్ టైం కంటిన్యూ ஆகணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்க கைஸ். ப்ரெசென்ட் இன்னும் ஒரு 3 daysக்குள்ளே நம்மளுடைய குப்பம் முனிசிபாலிட்டிக்காரங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி நம்மக்கிட்ட ஒரு பெரிய சிலை ஒரு பெஸ்ட் ப்ரைஸை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க இன்னும் எத்தனை நாள் நம்மக்கிட்ட சிலை முன்னாடியே எடுத்துன்னு போய்ட்டு அவங்களே கேட்கலாம் கைஸ். யாரும் ஒருத்தர் சொல்லுங்கண்ணா, நம்மக்கிட்ட எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருக்குது? எல்லாம் சூப்பராக கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. கலெக்ஷன்ஸு நாங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு குட் குவாலிட்டியோட தரமாக இருக்குது. நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம், நாங்கள் எதிர்பார்க்குற ப்ரைஸ் நல்ல சிலை கிடைச்சிருக்கு. நன்றி. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும், சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எல்லோரும் வரணும், ஓகேங்களா? ஓகே ஓகே, தேங்க்ஸ்ண்ணா கைஸ். இன்னும் ஃபெஸ்டிவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 days. அதுக்குள்ளவே நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே அவங்களோட சிலையை எடுத்துகிட்டு போகிறது வந்துட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்காங்க. எங்கன்னா KGFலேருந்து வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ அவங்களுக்கு ரீசனபிளாக ப்ரைஸாக இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்கலாம் கைஸ். நான் எப்படிண்ணா இருக்குது நம்மளோட சிலை, நம்ம சிலை எப்படி இருக்குது, அவங்க ரீசனபிளாக ப்ரைஸ் கொடுத்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஷேர் பண்ணுங்கள். ஓகேண்ணா.
சிலை எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, நம்மகிட்ட குவாலிட்டி பக்காவா இருக்கா, கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கு, எப்படி உங்ககிட்ட பேசுனாங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே? ஏன்னா கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருக்கு நம்மளுக்கு. பக்காவா இருக்கா எல்லாம்? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வரணும்ண்ணா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வாங்க. இவர் ஆல்ரெடி கேமராவில் வரமாட்டேன்றாரு, இவரும் சேர்த்துட்டா. ஓகேங்களா கைஸ், இன்னும் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஃபெஸ்டிவலுக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் 3 days இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட வந்து பங்கார்பேட்லேருந்து நம்மக்கிட்ட சிலை எடுக்கிறதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 feet செல்லியும் சிலை எடுக்கிறது தான் கைஸ். அவங்ககிட்ட நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். ஏன்னா இந்த விநாயகர் தான் நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட நடு ரோட்லேருந்தே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்திருப்போம். அவர் கேட்ட விட நம்ம இன்னும் ஹெவியாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, வாங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுன்னா ரேட் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எல்லாம் நல்லா பண்ணி தரீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வாங்க, இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்க. ஓகே ப்ரோ. கைஸ், இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பச்சூர்லேருந்து நம்மக்கிட்ட சிலை எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். நம்ம எவ்வளோ நெகோஷியபிள் பண்ணோம், எப்படி அவங்க நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணி கொடுத்து அவங்க கஸ்டமர்கிட்ட நாங்கள் லைவாக ப்ரூவ் பண்ணுறோம் கைஸ். வாங்க எங்ககிட்ட எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி செல்லெல்லாம் எப்படி இருக்குது, குவாலிட்டி இருக்கா, எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கலாம். எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்குது. எல்லாம் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, கஸ்டமர் உங்ககிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கா? அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள்லாம் அங்கெல்லாம் இன்னும் கிராண்டாக தான் பண்ணுவீங்களா? சரி, நான் ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எல்லோரும் வரணும் ப்ரோ. கைஸ், ப்ரெசென்ட் இன்னொரு சிலையும் ஆல்மோஸ்ட் டெலிவரி ஆகி கொடுத்தாச்சு. நம்ம அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எந்த ஊருக்கு போகிறாங்கன்னு அவங்களே கேட்கலாம். நான் ஊருக்கு நான் பார்த்தேன் ಕರ್ನಾಟಕ ಬಾರ್ಡರ್ ఎట్లా ఉంది ఎక్స్పీరియన్స్? మా దగ్గర తీసిన కొన్ని ఎక్స్పీరియన్స్ ఎట్లా ఉంది? స్టార్టింగ్ లో వీళ్ళు మాట్లాడతారు, చెప్పండి. క్వాలిటీ ఎట్లా ఉంది? రేట్ ఎట్లా ఉంది? లేదు, కొన్ని కస్టమర్ అన్ని రేట్ కొంచెం ఎక్కువగా ఉంది అంగిట్లో, అందుకని చెప్తా ఉంటారు. కస్టమర్ ఎట్లా మాట్లాడినారు, నేను ఎట్లా మాట్లాడారు? బాగా మాట్లాడారు, రెస్పెక్ట్ బాగా ఇచ్చారు. నెక్స్ట్ టైం మంచి గెస్ట్. ఓకేనా, థ్యాంక్స్ నా. అందరూ వచ్చి వినాయకుని ఇక్కడే కొనండి. ஓகேண்ணா. கைஸ், இப்போ ப்ரெசென்ட் இவங்க கிட்டத்தட்ட பங்கார்பேட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் பங்கார்பேட்டைக்கு ஒரு 3 ஸ்டாச்சுஸ் போயிடுச்சு. இது 4th ஸ்டாச்சு தான். எல்லாமே அவங்க ஷேர் பண்ணி தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் வாங்கினாங்க, அப்படியே இப்போ கிட்டத்தட்ட 2 years தான் நம்ம பங்கார்பேட்காரன் நம்மகிட்ட இருந்து எடுத்துருக்காங்க. இப்போயே 4 members வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு அவங்ககிட்டே கேட்கலாம். எப்படி போயிருந்துச்சு நம்மக்கிட்ட செல்லலாம்? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சா? எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நமக்கு? இப்போ நான் வந்து உங்ககிட்ட எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணேன்? ஏன்னா கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு, அதனால தான் கேட்டிருக்கேன். இல்லை ப்ரோ, நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கா? விநாயகர் கம்மி ப்ரைஸில் இருக்குது. கம்மி ப்ரைஸில் இருக்கா? விநாயகர் குவாலிட்டி எப்படி இருக்குது? குவாலிட்டி எல்லாம் குவாலிட்டி ரெஸ்பான்ஸ் நல்லா வந்தாங்களா? நெகோஷியபிள் நல்லா இருந்துச்சா? ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும். ஓகே. கைஸ், ப்ரெசென்ட் நம்மக்கிட்ட இன்னொரு சிலையும் ஆன் ஸ்பாட்லேயே, நெக்ஸ்ட் சிலை ஃபஸ்ட் நம்ம அந்த சிலையை ஏற்றிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு சிலை ஆன் ஸ்பாட்லேயே போகுது. இப்போ கஸ்டமர் ரிவ்யூ கேட்கலாம். அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, இப்போ எந்த ஊருக்கு இந்த சிலை போகுது அவங்ககிட்ட கேட்கலாம். எந்த ஊருக்கு நான் சிலை போகுது இந்த சிலை? கட்டூர். நெகோஷியபிள் நல்லா இருக்கா? ப்ரைஸ் நல்லா இருக்கா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும் நம்ம ஷாப்புக்கு. ஓகேங்களா, நம்ம ஃபேமிலியோட ஹாய். ரொம்ப நன்றிண்ணா. கைஸ், ப்ரெசென்ட் ஒரு செகண்டுக்கு அப்படியே வந்து நம்ம லோடெல்லாம் போயிட்டே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டாச்சு கேஸ். இவங்க ப்ரெசென்ட் எங்கே இருந்தாலும் அவங்களே கேட்கலாம். நான் ఎక్కడి నుంచి మీరు వస్తున్నారు? గోల్కొట్టుపల్లి నుంచి. బొమ్మ బాగుండిందా? కస్టమర్ ఎట్లా మాట్లాడినారు? మా వాళ్ళు ఎట్లా మీ దగ్గర కమ్యూనికేట్ చేసినారు? బాగా చేసినారా? ప్రోడక్ట్ క్వాలిటీగా ఉండిందా? రేట్ సరిపోయిందా? అందరూ అన్న థ్యాంక్స్. ఓకేనా, మా ఫ్యామిలీ మెంబర్ హాయ్ చెప్పాను. ப்ரெசென்ட் இவங்க வந்து நம்ம லோக்கல்லேருந்து தான் நம்ம சிலையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க காம்ப்ளிமெண்ட்ரி கேட்கலாம். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, நம்மக்கிட்ட சிலை எடுத்துட்டு அவங்களே கேட்கலாம். எப்படி நான் இருந்துச்சு நம்மக்கிட்ட சிலை எடுத்தாங்கலாம்? నెగోషియబుల్ ఖచ్చితంగా నెక్స్ట్ టైం చేయిస్తాను. మరి క్వాలిటీ ఎట్లా ఉంది, కస్టమర్ ఎట్లా, మా వాళ్ళు ఎట్లా మీరు ఇంటరాక్ట్ అయ్యారు? 500 రూపాయలు వినాయకుడిది. ఎక్కడ పోతుంది బొమ్మ? కోట్ రోడ్ బొమ్మ. ఓకేనా, సంతోషంగా చేయండి. మా షాప్కి వచ్చింది చాలా థ్యాంక్స్ నా. నెక్స్ట్ టైం ఖచ్చితంగా. గైస్,
இப்போ ப்ரெசென்ட் இவங்க கிட்டத்தட்ட வார்னிங் பட்லேருந்து நம்ம கிட்ட சிலை எடுக்கிறது வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். புத்துக்கோயில் எல்லாம் அதுக்கிட்ட தான் வரும். ரொம்ப சந்தோஷம். நம்ம கிட்ட சிலை எடுத்து சிலை எப்படி இருக்குண்ணா? நம்ம கிட்ட நல்லா இருக்கா? குவாலிட்டி நல்லா இருக்கா? நம்ம கிட்ட கஸ்டமர் எப்படி பேசினாங்க? நம்ம ஆளுங்க எப்படி பேசினாங்க? உங்ககிட்ட நல்லா பேசினாங்களா? நம்ம கிட்ட ப்ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஹை காஸ்ட்னு சொல்றாங்க. எப்படி இருந்துச்சு ப்ரைஸ் எல்லாம்? கரெக்டாக தான் இருந்துச்சா? நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு எல்லாம் ஹாய் சொல்லிடுங்க. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம ஓகேங்களா? கண்டிப்பாக எடுக்கலாம். ப்ரெசென்ட் இவங்க கிட்டத்தட்ட எந்த ஊர்லேருந்து வந்துட்டு அவங்களே கேட்கலாம். நம்ம பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட புக் பண்ணியிருக்காங்க. எந்த ஊர்லேருந்து வராங்க மொத்தம் அவங்க கிட்ட டீட்டெயில் கேட்கலாம். நான் யா ஊர் நிற்கணும்? குட்டுப்பள்ளி. அது இது எட்டலாம் வந்து விநாயகர் எட்டலாம் வந்து கஷ்டம் మా వాళ్ళు ఎట్లా మీ దగ్గర ప్రైజ్ ఎట్లా ఉంది? ప్రైజ్ నెగోషియబుల్ వర్తబుల్ కావాలి. నెక్స్ట్ టైం అందరూ ఖచ్చితంగా రావాలి. మా దగ్గర వచ్చిందంటే బాగుంది కానీ గౌరవం చిన్నగా దాన్ని కొంచెం పెద్దగా మా ఫ్యామిలీ మెంబర్కి అందరికి హాయ్ చెప్పాను. థ్యాంక్ యూ సో మచ్. నెక్స్ట్ టైం అందరూ ఖచ్చితంగా రావాలన్నా. ఓకేనా? இன்னொரு சிலை கிட்டத்தட்ட வெளியே போகும்போது அது எந்த ஊருக்குன்னு அவங்ககிட்ட கேட்கலாம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணதுல இது அவங்ககிட்ட கேட்கலாம். நான் எந்த ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கீங்களா? சப்ளிகேஷன்லேருந்து. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் அவங்க ஊருக்கு? 5 கிலோமீட்டர். ரொம்ப சந்தோஷம். இந்த சிலை எப்படி இருக்குண்ணா உங்களுக்கு? டிசைன் நல்ல டிசைன். ப்ரைஸ் எப்படி இருக்குண்ணா? ப்ரைஸ் ஓகே. நம்ம ஆளுங்க என்ன பேசுனாங்க? நான் எங்ககிட்ட நல்லா பேசி கம்மி ரேட் கொடுத்தா சந்தோஷம். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும். கைஸ் நம்மக்கிட்ட இப்போ ஒரு எப்பிக்கான சிலை கைஸ். இந்த வருஷம் ட்ரெண்டிங்கான சிலை நம்ம ஊருக்காரங்க அண்ணாங்க எடுத்திருக்காங்க. அந்த சிலை எப்படி இருக்குது அவங்களே காம்ப்ளிமெண்ட்ரி கேட்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ணாவே கேட்கலாம். தொண்டை போயிடுச்சு. விநாயகர் எப்படி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்தாங்களா? நம்ம ஆளுங்களாம் எப்படி பேசுனாங்க அவங்கக்கிட்ட? நல்லா சர்வீஸ்லாம் எப்படின்னா இருந்துச்சு? பக்கமாக இருந்துச்சா? ஓகே. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எங்கிட்ட வரணும். ஓகேங்களா? கைஸ் ப்ரெசென்ட் நம்ம கிட்ட இன்னொரு சிலையும் வெளியே போயிட்டு இருக்கு. அட் அ டைம் கைஸ் 5-6 பேர் வந்துட்டு சிலை எடுக்கிறதுக்கு இப்போ இன்னொரு சிலையை போயிட்டு இருக்கு. அவங்க கிட்ட சிலை எப்படி இருக்கு, நம்ம எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் அவங்களே கேட்கலாம். எந்த ஊர்லேருந்து வந்து அவங்களே கேட்கலாம். நான் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்கன்னா இப்போ மேட்டுவேடு முனிசிபாலிட்டியில் வந்துருக்கு. முனிசிபாலிட்டி பல்லாறுப்பள்ளியில் வந்து சிலை எப்படின்னா இருக்குது? சிலை பிடிச்சிருக்காங்க? சிலை பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பேசினாங்க உங்ககிட்ட? நல்லா கரெக்டாக நல்லா கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்களா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் தேங்க்ஸ். நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு ஹாய் சொல்லிடுங்க. கைஸ் இன்னொரு ரொம்ப பெரிய சிலை கிட்டத்தட்ட எந்த ஊருக்கு போகுதுன்ட்டு அவங்களே கேட்கலாம். நீங்கள் ப்ரெசென்ட் எந்த ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கீங்கன்னா? பக்கத்தில் சகனாவூர்லேருந்து வந்தோம். சகனாவூர். நம்ம கிட்ட சிலை எப்படி இருக்குது? குவாலிட்டி நல்லா இருக்கா? நம்ம ஆளுங்களாம் உங்களுக்கு கரெக்டாக பேசுனாங்களா? ஏன்னா நிறைய பேர் ஓவர் ரேட் இருக்குன்னு சொன்னால் ரேட் எப்படி நான் ரேட் போட்டுருக்கேன். ரேட் ஒன்றும் பெருசாக இல்லைல்ல? இங்கே உண்மை தான் கைஸ். இதுதான் நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். நம்ம கிட்ட ரேட் இருக்காது, ஆனால் குவாலிட்டி நாங்கள் பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுப்போம். நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும்ண்ணா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்கணும். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. கைஸ் ப்ரெசென்ட் இவங்க கிட்டத்தட்ட எந்த ஊர்லேருந்து வந்துருக்காங்க அவங்களே கேட்கலாம். அவங்ககிட்ட சிலை மாத்திரம் உண்மையிலே ஒரு வேறு லெவல் மான்ஸ்டர் லுக்கில் சிலை மட்டும் அவர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்குன்ட்டு அவங்களே கேட்கலாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்கன்னா? கேஜிஎஃப் குருவூர்லேருந்து. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னா? 15 கிலோமீட்டர். சிலை எப்படி இருக்குதா நம்ம கிட்ட? குவாலிட்டி எப்படி இருக்கு? நம்ம ஆளுங்க எப்படி பேசுனாங்க உங்ககிட்ட? ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு நெகோஷியபிளாக இருந்துச்சா? எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நன்றி. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும். நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும் ஹாய் சொல்லிடுங்க. ரொம்ப நன்றிண்ணா. கைஸ் ப்ரெசென்ட் ஆல்ரெடி இவங்க நம்மக்கிட்ட எடுத்துருந்தாங்க. இந்த ஊருக்காரங்களே கிட்டத்தட்ட 4 பொம்மை. இது 4வது பொம்மை நம்ம ஊர்லேருந்து நம்ம கடையிலேருந்து எடுத்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எந்த ஊர்லேருந்து வந்துருக்காங்க அவங்களே கேட்கலாம். நான் எந்த ஊர்லேருந்து வந்துட்டுருக்கீங்க? பிஎஸ்சி அங்கே சாந்தி லக்ஷ்மிபுரம் தானே? சார் நம்மக்கிட்ட சிலை எப்படின்னா இருக்குது? சிலை நல்லா இருக்கா? ப்ரைஸ் எப்படி? கொஞ்சம் ஜோரா அண்ணா. டிஸ்கவுண்ட் நல்லா நம்ம ஆளுங்க எப்படின்னா பேசுனாங்க? எங்கள் கூட நிறைய பேர் கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா. நெக்ஸ்ட் டைம் எல்லோரும் வரணும்ண்ணா. நீங்களாம் நெக்ஸ்ட் டைம் வாங்க. நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும் ஹாய் சொல்லிடுங்க. தேங்க்ஸ்ண்ணா. நான் எங்கேருந்து வரீங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்நாடகேருந்து வந்துக்கிறாங்க. கைஸ்
கர்நாடகாலேருந்து நம்ம கிட்ட சிலை எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம், நெகோஷியபிள் எப்படி இருக்குது, நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்களோ அவங்களே சொல்லுவாங்க. நாங்கள் எங்கேருந்து வந்துட்டோம், நீங்கள் எங்கேருந்து வந்துட்டீங்க? கர்நாடகா தான் வந்துருக்கோம். சிலை எப்படி இருக்குங்க? சிலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரேட்டில் எப்படி இருந்துச்சு? ரேட் நெகோஷியபிளா? நாங்கள் எப்படி உங்களுக்கு இது பண்ணுங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களா? நல்லா ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும்ண்ணா. ஓகேங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க, வேற பேனிக்ல இருக்கேன். ஓகேங்களா? நம்ம ஃபேமிலி வரும்போது நம்ம தாத்தா நம்பாலே க்ளோஸ் அப் படம் அது ப்ரெசென்ட் நம்ம கிட்ட இன்னொரு சிலை எடுக்கிறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்கு சிலை, பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு கேட்கலாம். எந்த ஊர்ல வந்துருக்கு அவங்களே கேட்கலாம். நான் எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் பக்கத்தில் அணியானிப்பள்ளிலேருந்து வந்திருக்கோம் பிரதர். பட் நாங்கள் வந்துருமே இப்போ இந்த மாதிரி பெங்களூர்ல நம்ம எடுத்தோம்னா கிட்ட 30,000 25,000 வரும். ஆனால் நாங்கள் இங்கே வந்ததுக்கு எங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக வந்து ஒரு 7,000 எங்களுக்கு கம்மி விலையே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. நம்ம ஆளுங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க உங்ககிட்ட? சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி எப்படி இருக்கு? ப்ராடக்ட் குவாலிட்டி எல்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர் மட்டும் ஹாய் சொல்லிடுங்கண்ணா. ஹாய், சூப்பராக இருக்குது. இன்னொரு வாட்டி வந்து இது வந்து குப்பம் இன்றா தம்பி டார்ச் போடுறா. டார்ச் லைட்டிங் வராது தெரியும்டா. சொல்கிறா நம்ம கிட்ட ப்ரெசென்ட் இன்னொரு சிலையும் வெளியே போயிட்டு இருக்கு. அட் அ டைம் வந்துட்டே இருக்காங்க ஆளுங்க. நானே இப்போ தொண்டை வாய்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே தான் சுச்சுவேஷன் ப்ரெசென்ட். இவங்க எங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களே கேட்கலாம். ப்ரெசென்ட் நாங்கள் என்னென்ன பண்ணி கொடுத்தோம், எவ்வளோ நெகோஷியபிள் ஆச்சு, என்ன குவாலிட்டியில் கொடுத்தோம் அவங்களே கேட்கலாம். நான் எந்த ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கீங்க? செக் போஸ்ட் கிட்ட. சிலை எப்படின்னா இருக்கு? குவாலிட்டி எப்படி இருக்கு? நம்ம கிட்ட ரேட்டெல்லாம் எப்படி இருக்கு? நாங்கள்லாம் எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க? நாங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கல. ரேட் எப்படின்னு நம்ம கஸ்டமர் சொல்லுங்கண்ணா. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஹை ரேட்னு சொல்கிறாங்க. நார்மல் ரேட் தான், நல்ல ரீசனபிள் ரேட். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வரணும்ண்ணா. நம்ம ஃபேமிலி மெம்பர் மட்டும் ஹாய் சொல்லிடுங்கண்ணா. ஹாய் கைஸ். ப்ரெசென்ட் இவங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்து நம்மக்கிட்ட சிலை எடுத்துகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே பிஓபி பேண்டாக இருக்குது. அவங்க ஆந்திரா பிரதேஷ்லேருந்து வந்து நம்ம கிட்ட சிலை எடுத்துருக்காங்க. எப்படி பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்தோம் அவங்ககிட்ட கேட்கலாம். எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்கண்ணா? இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா? 25 கிலோமீட்டர் நம்மக்கிட்டே வந்துருக்காங்க. அது அப்போ நினச்சி பார்த்துங்க நாங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன்ட்டு அவங்களே கேட்டுப்பாங்க. நான் சிலை குவாலிட்டி எப்படின்னா இருக்குது, நல்லா ப்ரைஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு, நாங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க உங்ககிட்ட? எல்லாம் பக்காவாக ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த குறை நிறைய இருந்தால் எப்படியே ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் ஏதோ நேரடியாக கேட்டுடுறேன். உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? சிலைலாம் பக்காவாக இருக்கா? நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும் ஹாய் சொல்லிடுங்கண்ணா. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும்ண்ணா. நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுக்குறேன். கெஸ்ட்டாக இன்னும் வேறு லெவல். ஆனால் உண்மையிலே ரொம்ப ஒரு டிமாண்டான ரேஸ். எனக்கு தெரிஞ்சு குப்பமில் இந்த மாதிரி சிலை யாருக்கிட்டுமே இல்லை. அது குப்பம்லே இல்லை. இவங்க தமிழ்நாடுக்கு போய் சேர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு தமிழ் மோட்டோ விளாகறனால. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தமிழ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் வெளியே வாங்கினா அப்புறம் அவங்க சேர்ந்து கொடுக்குறேண்ணா. கொஞ்சம் ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண. சரிப்பா கைஸ். ப்ரெசென்ட் இப்போ நம்ம கிட்ட சிலை எடுக்கிறதுக்கு எங்கேருந்து நான் வந்துருக்கீங்க? வரதுக்கு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா வருது? கிட்டத்தட்ட நம்ம லோக்கல்லேருந்தே நம்ம கிட்ட சிலை போயிட்டு இருக்குன்னா நம்ம கிட்ட சிலை எப்படி இருக்குன்னா குவாலிட்டி எப்படி இருக்கு, ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல இது பண்ணாங்களா, நம்ம ஆளுங்களாம் உங்களுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா? நல்லா பண்ணாங்க கைஸ். இது பாருங்க உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். நான் ப்ரைஸ் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா ப்ரைஸ், ஏன்னா நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல வந்து ப்ரைஸ் ஓவராக இருக்குது, ப்ரைஸ் ஓவராக தான் இருக்குன்ட்டு. ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ப்ரைஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சா? சில உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுத்துங்களா? நாங்கள் தான் ரெஸ்பாண்ட் கரெக்டாக பண்ணிங்களா? ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும்ண்ணா. நான் ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும் ஹாய் சொல்லிடுறேண்ணா. கைஸ் ப்ரெசென்ட் இன்னொரு சிலையும் போயிட்டு இருக்கீங்க. தினம் பாருங்க கிட்டத்தட்ட 4-5 சிலைக்கு எல்லாரும் வெயிட்டிங் ஒன்னொன்னா பண்ணி கொடுக்குறது தான் நம்மளுடைய கிரே ஷாப். இப்போ கிட்டத்தட்ட இவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துங்கன்னு அவங்களே கேட்கலாம். நான் உங்களுக்கு சிலை எப்படின்னா இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? லோக்கல் தானே. சிலை எப்படி குவாலிட்டியாக கொடுத்துருக்கீங்களா? நாங்கள் ரெஸ்பாண்ட் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணீங்களா? நெகோஷியபிள் ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு ஈக்குவலாக இருந்துச்சா? நெகோஷியபிளாக போட்டுங்களா? லாஸ்ட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் பண்ணல. கண்டிப்பாக நான் வராது வந்துச்சுன்னா பண்ணி கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும்ண்ணா. ஓகேங்களா? ஹாய் மட்டும் சொல்லிடுங்க நான் ஃபேமிலி.
தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். கைஸ் ப்ரெசென்ட் இவங்க நம்மக்கிட்ட தமிழ்நாட்டிலேருந்து நம்மக்கிட்ட செல்ல போகும்போது கிட்டத்தட்ட எந்த ஊருன்ட்டு அவங்களே கேட்கலாம். எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களே கேட்கலாம். நான் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கேன்? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி. வாணியம்பாடிலேருந்து. இங்கிருந்து கிட்ட வாணியம்பாடி எத்தனை கிலோமீட்டர்னா? 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர். நம்பி பாருங்க, 30 கிலோமீட்டர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் தி டிமாண்டட் சிலை இன் குப்பம் கைஸ். எவ்வளோ டிமாண்டட்னா கிட்டத்தட்ட நான் குப்பம்க்கு வந்து 4 சிலை, ஆனால் குப்பத்தில் ஒரு சிலை கூட இல்லை. இது எல்லாம் தமிழ்நாடு தான் போயிட்டு இருக்கு. ஒரு குவாலிட்டி எப்படி இருக்கு? சிலை நல்லா இருக்கா? குவாலிட்டி நல்லா இருக்கு. குப்பத்துல எங்கேயுமே வந்து உங்களோட பெஸ்ட் பிரைஸ், நல்ல குவாலிட்டி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எப்படி இது பண்ணாங்க, இதை நம்ம கஸ்டமர்ஸ்லாம் எப்படி பண்ணாங்க, நாங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகும் உங்களுக்குலாம்? நல்லா நல்லபடியாக பேசினாங்கல்ல, நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்கல்ல, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம ஷாப் வரணும். ஃபேமிலி மெம்பர் மட்டும் ஹாய் சொல்லிடுங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நெக்ஸ்ட் டைம்லாம் கண்டிப்பாக வரணும்ண்ணா. ஓகேங்களா கைஸ்? ப்ரெசென்ட் இவங்க எங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களே கேட்கலாம். நீங்கள் ப்ரெசென்ட் எங்கேருந்து வந்துட்டு இருக்கீங்க? ஜோலார்பேட்லேருந்து வந்திருக்கீங்க. எதுக்காக குப்பத்தில் வந்து சிலை எடுக்கணும்னு உங்களுக்கு ஆசைண்ணா? பெஸ்ட் குவாலிட்டி. ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எப்படி இருக்குண்ணா, எங்கள் குவாலிட்டி எப்படி இருக்கு? பெஸ்ட்டாக இருக்கா? ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நாங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க உங்களுக்கெல்லாம்? நல்லா பண்ணீங்களா? ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சுல்ல? ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ப்ரைஸ் ஹையா இருக்குன்ட்டு. நீங்களே சொல்லிடுங்க கேமரா காட்டு. ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் பிரைஸ். சந்தோஷம். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும். நம்ம ஃபேமிலி மெம்பர் மட்டும் ஹாய் மாத்திரம் சொல்லிடுங்கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும்ண்ணா. ஓகேங்களா? கண்டிப்பாக வரணும் நெக்ஸ்ட் டைம். ஓகேண்ணா. கைஸ் கிட்டத்தட்ட எந்த ஊர்லேருந்து வந்துருக்காங்க அவங்களே கேட்குறேன். ஒன் ஆஃப் தி ட்ரெண்டிங் சிலை கைஸ். இந்த சிலை கிட்டத்தட்ட குப்பம்லே ஒரே சிலை தான். அது குப்பத்துக்கு இந்த சிலையே இல்லை. கிட்டத்தட்ட எந்த ஊருக்கு போய் அவங்களே கேட்கலாம். எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களே கேட்கலாம். நான் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்கன்னா? இங்கிலேருந்து எத்தனை கிலோமீட்டர்? எதுக்கு பாலாறுலேருந்து குப்பத்துக்கு வந்து நீங்கள் சிலை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா? எப்படி நல்லா டிசைன்ஸ் இருக்கு. ரேட்டெல்லாம் உங்களுக்கு நெகோஷியபிள் ஆச்சா? பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்களா? நாங்கள் எப்படி உங்களுக்கு இன்ட்ராக்ட் ஆகணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? சூப்பராக பண்ணீங்க. கண்டிப்பாக நாங்கள் நல்ல சந்தோஷம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ப்ரைஸ் எல்லாம் எப்படின்னா இருந்துச்சு? ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நிறைய பேர் ப்ரைஸ் ஹையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே லைவாக சொல்லிடுங்க ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு அவங்களுக்கே சொல்லுங்க. அவங்களே பரவாயில்லையா? பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தீங்களா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? என்ன குறை இருந்தால் அப்படியே சொல்லிடுங்க. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும்ண்ணா. ஓகேங்களா? நம்ம ஃபேமிலி மெம்பர் மட்டும் ஹாய் சொல்லிடுங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. கைஸ் இன்னொரு தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க சிலை. நம்ம எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துரும் அவங்களே கேட்கலாம். எந்த ஊர்லேருந்து வந்துருக்கேன் அவங்களே கேட்கலாம். நான் ப்ரெசென்ட் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்கன்னா? பர்கூர் பக்கம் மலைப்படி. இங்கேருந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்னா? 35 கிலோமீட்டர். எதுக்காக அங்கேருந்து இங்கே சிலை வாங்குறதுக்கு? நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா ப்ரைஸு கிடைக்குது, கம்மியாக ப்ரைஸில் கிடைக்குது. குவாலிட்டி பக்கா இருக்கா? என்ன குறை இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேமரா பார்த்து சொல்லிடுங்க. ப்ரைஸ் உங்களுக்கு நெகோஷியபிளாக பண்ணி கொடுத்தாங்களா? ஏன்னா நிறைய பேர் ஹை ப்ரைஸ் இருக்குது சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரிவ்யூ பண்ணி கரெக்டாக இருந்துச்சா ப்ரைஸ்? ஒரு மாதம் கிடைக்கல. அமௌண்ட் இருந்துச்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நம்ம ஷாப் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்க. ஓகேங்களா? நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும் ஹாய் சொல்லிடுங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கைஸ் ப்ரெசென்ட் ஆல்மோஸ்ட் இவ்வளோ நேரம் நம்மலாம் தமிழ்நாடுக்கே எடுத்து ஷிப்மெண்ட் பண்ணிடுது. இப்போ லோக்கல்கிட்டே நம்ம லோக்கல் ஆளுங்கிட்டே நம்ம இப்போ நம்ம செலை போயிட்டு இருக்கு. எந்த ஏரியாண்ணா நம்ம வந்து? என்டிஆர் செலலாம் எப்படின்னா இருக்கு? செலலாம் நல்லா இருக்குது. ரேட்டு தான் கம்மி பண்ணலாம். அது நார்மலாக தான். நான் மாடல் போட்டு உங்களுக்கு செலை ரேட் இருக்குண்ணா. நிறைய பேர் ஹை ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஹை ப்ரைஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்குது ஹை ப்ரைஸ் தான். ஏன்னா நிறைய பேர் ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரிவ்யூ போட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேண்ணா. நெகோஷியபிள் நல்லா இருந்துச்சுண்ணா. நாங்கள் கம்மி பண்ணேன், கம்மி பண்ணேன். கம்மி பண்ணேன். ஆனால் நான் நினச்சவளோ கம்மி பண்ண மாட்டேன். ஓகேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. எப்படி இன்ட்ராக்ட் ஆகும், ரெஸ்பாண்ட் எப்படி நான் பண்ணேன்? நம்ம நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண பேசுவார். ஓகேண்ணா ரொம்ப சந்தோஷம். ரேட் ஜாஸ்தியாக கொடுக்குறேன். ரொம்ப பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஷாப்புக்கு கண்டிப்பாக வரணும்ண்ணா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும். நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும் ஹாய் சொல்லிடுண்ணா. ஹாய், தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. கைஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்போ 2 சிலை நம்ம தமிழ்நாடுக்கு ஏற்றிருந்தோம். இப்போது ஆல்ரெடி ஒரு சிலை நம்ம லோக்கல் போயிடுச்சு. இதுவும் சேம் லோக்கல் ஏரியா தான் கைஸ். எந்த ஏரியான்ட்டு அவங்களே கேட்கலாம். எவ்வளோ பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்தோம் அவங்களே கேட்கலாம். நான் எந்த ஏரியா நம்ம பேவல் பண்ணியா? இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் நான் வருது? 2 கிலோமீட்டர். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நம்ம கிட்ட இப்போ சிலை எப்படிலாம் இருக்குது? சிலை பிடிச்சி நம்ம ப்ரைஸ் எல்லாம் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க? பரவாயில்ல. ஏன்னா குவாலிட்டி அப்படி இருந்துருக்கோம். ப்ரைஸ் ஆகும் சாரிண்ணா. நெக்ஸ்ட் டைம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும் ஹாய் சொல்லிடுங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும்ண்ணா. ஓகேங்களா? ரொம்ப
கைஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு சிலைலாம் மொத்தம் ஏற்றியாச்சு. இப்போ லோக்கல் சிலை தான் இப்போ நம்ம கிட்ட ப்ரெசென்ட் இருக்குது. லோக்கலில் எந்த ஏரியான்னு அவங்க வந்துட்டு இருக்காங்க, நம்ம எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்தோன்னு அவங்களே கேட்கலாம். நான் நம்ம எந்த ஏரியாவில் நம்ம வந்து டிகேபல்லியா? இங்கேருந்து டிகேபல்லி எத்தனை கிலோமீட்டர் வருது சொல்லுங்கண்ணா? அது நம்ம ஃபேமிலி 1 கிலோமீட்டர். பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்தோம்ல. நம்ம கிட்ட சிலை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எதுனா குறை நிறைய இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லுங்க. நான் வீடியோக்காக உங்களுக்கு சொல்லலை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எது இருந்தாலும் குறை எதுனா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சா? ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வரணும். நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும் ஹாய் சொல்லிட்டுங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா, தேங்க்ஸ். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்கண்ணா. ஓகேண்ணா. கைஸ் கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஜெயன் சைஸ் கணேஷா இவங்க ஒருத்தர் தான் நம்ம கிட்ட எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே விநாயகர் தான். கிட்டத்தட்ட எங்கே போகுதுன்னு அவங்களே கேட்கலாம். நம்ம என்னென்ன பண்ணி கொடுத்தோம், பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்தோம், குவாலிட்டி அப்படின்னு அவங்களே கேட்கலாம். நான் எந்த ஏரியாவுக்கு போதும் சார்? பிசி காலனி. பிரைஸ் ஓகேவா? ஓகே டன். பிரைஸ் ஓகேவா? கேட்டாச்சா? குவாலிட்டி எப்படின்னா இருக்குது? குவாலிட்டி நல்லா இருக்குதா? நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணாங்க? நம்ம சூப்பர் ரெஸ்பான்ஸா? உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி நாளைக்கு வந்து சேரும். ஓகேங்களா? கண்டிப்பா வந்து சேரும். நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு ஹாய் மட்டும் சொல்லிடுங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? ஜெய் போலோ கணேஷ் மகாராஜ் கே ஜெய். கைஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டைம் 11 o'clock ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுடைய ஸ்டாச்சஸ் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட எந்த ஏரியாவுக்கு எந்த ஊருக்கு போட்டு அவங்களே கேட்கலாம். நம்ம எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களே கேட்கலாம். ஓகேங்களா? நான் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? பாப்பனூர். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா? 15 வரும். ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்து சில புக் பண்ணியிருக்கீங்க. பெஸ்ட்லாம் நல்லா இருக்குன்னு வந்து நல்லா இருக்காங்க. பெஸ்ட் குவாலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்களா? பெஸ்ட் ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சா? நாங்கள் எப்படி உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணோம்? நல்லா பண்ணீங்களா? பக்காவாக இருந்துச்சா? சில உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் குறை நிறைய இருந்துச்சா டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? ப்ரைஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா? ப்ரைஸ்லாம் பக்கம். ஏன்னா நிறைய பேர் ஹை ப்ரைஸ்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி ப்ரைஸ் இருந்துச்சு? புக் பண்ணி சிலக்கு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் சூப்பராக பரவாயில்ல இருந்துச்சா? ஓகேண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சிலைக்கு வந்து பார்க்கணும். இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும் ஹாய் சொல்லிவிடுங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும்ண்ணா. ஓகேண்ணா. கைஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 11:45 ஆயிடுச்சு. இப்போ ப்ரெசென்ட் இப்போ கூட சிலை எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு பார்ட்டி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 feetsக்கான சிலை. இது பேப்பர் பீஸ் தான். கிட்டத்தட்ட எங்கே போகிறதுன்னு அவங்களே கேட்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்தா அவங்களே எல்லாம் கேட்கலாம். கைஸ் இன்ட்ராக்ட் பண்ணலாம். எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க? நான் எங்களுக்கு நான் வந்துட்டு ఎక్కడికి మీరు వస్తాడన్నా? గైస్ ఇంక ప్రెజెంట్ తెలుగు దా. ఎక్కడికి వస్తాడన్నా? వచ్చుకోట. ఎందుకు అక్కడికే వచ్చి ఇక్కడ మీరు బొమ్మ తీయాలా? అక్కడ ఓకేనా? ఓకేనా? సంతోషం. మా వాళ్ళు మీకు కరెక్ట్గా మాట్లాడిన రెస్పాండ్ బాగా చేసినారు. మీకు సెలవు బాగుందా? ఏమన్నా డ్యామేజ్ అయిందా? ఏమన్నా మొగమాట ఉంటే డైరెక్ట్గా మాట్లాడాలన్నా. వీడియో కోసం కాదు, ఫేస్ టు ఫేస్ మాట్లాడండి. ఏం ప్రాబ్లం లేదు. మీకు అట్లా ఏమన్నా ఉందంటే డైరెక్ట్గా మాట్లాడండి. ఏం ప్రాబ్లం లేదు. మేము సాటిస్ఫైడ్ ఇప్పుడు సాటిస్ఫైడ్ ఎత్తుకోపోతాం. సంతోషంనా. ఇప్పుడు మా వాళ్ళందరూ మీకు బెస్ట్గా మాట్లాడినా సంతోషంనా. మా ఫ్యామిలీ మెంబర్కి మాత్రం హాయ్ చెప్పాను. థ్యాంక్ యూ సో మచ్. నా నెక్స్ట్ టైం మీరు ఖచ్చితంగా మా షాప్ రావాలి. మీకు ఇంకా బెస్ట్ ఖచ్చితంగా చేస్తాను. ఓకే థ్యాంక్స్. இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிடுதுன்னா ஆல்மோஸ்ட் 12 ஆகிடுச்சு. இன்னும் நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட எந்த ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 சிலை மொத்தமே இருக்குது. இங்கே வெளியே ஒரு சிலை இருக்குது. நான் உனக்கு அப்பயே காட்டியிருந்தது மொத்தம் 8 சிலை. இவர் தான் எங்கள் பானிபுரானா, ரொம்ப க்ளோஸ் மேன். காட்டினானா ஓனா ஹாய் தேங்க்யூ. இந்த கிட்டத்தட்ட ஒரு 7 சிலை தான் இருக்குது. இது நாளைக்குள்ளுமே முடிஞ்சிடும். அது வந்து ஆல்மோஸ்ட் கிளியர். நம்மக்கிட்ட மொத்த சிலைமே. அங்கே ஒரு பெரிய சிலை இருக்குது. அது நாளைக்கு காலையில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் ரிவ்யூலாம் நீங்களே பார்த்துருந்துப்பீங்க. கொஞ்சம் கஸ்டமர்ஸ் நெகட்டிவாக கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் கஸ்டமர் பாசிட்டிவாக கொடுத்துருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு சிலை கஸ்டமர் வந்து அவங்ககிட்ட புக் பண்ணாங்கன்னா அவங்க சிலை நம்ம ப்ராப்பராக சேர்த்துமா இல்லையா அது மட்டும்தான். அவங்களோட ரிவ்யூலாம் அதெல்லாம் செகண்டரி. எனக்கெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஓகேங்களா? இந்த நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? இதோட இன்னைக்கு டே என் பண்ணிக்கலாம். கைஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே போயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஸ்டாக் மொத்தம் ஃபில் பண்ணியிருந்தோம். மொத்த ஸ்டாக்குமே போயிடுச்சு. ப்ரெசென்ட் இந்த ஒரு சிலை தான் கைஸ். ஃபஸ்ட்டு புக் பண்ண சிலை இது தான். ஆனால் லாஸ்ட்டு போகிற சிலை இந்த இதுதான் கைஸ். இங்கே பாருங்கள். இது கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 6 மணிக்கு எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட மொத்த சிலைமே போயிடுச்சு கைஸ். நீங்களே பார்த்துட்டு கஸ்டமர் ரிவ்யூவில் எப்படி இருந்திருக்கோன்ட்டு. இந்த கஸ்டமர் வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ காட்டுறேன். ஓகேங்களா? ஏன்னா இது ஓன்லி டிமாண்டட். இந்த சிலை குப்பத்தில் எங்கேயுமே இல்லை. மேக்ஸிமம் குப்பமில் இந்த சிலை எங்கேயுமே இல்லை கைஸ். ஒன் ஆஃப் தி டெரிஃபிக்கான சிலை. ஏன்னா இது பெருசாக எனக்கு பெருசாக லைக் ஆகலை. ஏன்னா எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். விநாயகர் வந்து கிருஷ்ணருக்கு எனக்கு பெருசாக செட் ஆகலை.
அதில் நிறையா பேருக்கு லைக் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட ஒப்பீனியன். ஆனால் இது சாயந்தரம் அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்கலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு சாயந்தரம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ப்ரெசென்ட் நம்மக்கிட்ட எல்லா ஸ்டாக்ஸுமே கிளியர் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் மொத்த ஸ்டாக்குமே கிளியர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு விநாயகர் இதுதான் புக் ஆச்சு. ஆனால் போகிறது லாஸ்ட்டு கைஸ். அவங்ககிட்ட எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், குவாலிட்டி எப்படி இருக்குது, அவங்க எந்த ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அந்த ஊர் இல்லை, லோக்கல் தான். அவங்க நம்ம தெரிஞ்ச பசங்க தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் கைஸ். அவங்களே நம்ம ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கணேஷா, குப்பத்துலேயே ரொம்ப டிமாண்டான கணேஷா தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். எப்படி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண போகிறதுக்கோ எல்லாம் அவங்களுக்கு கேட்கணும். நம்ம எந்த ஏரியாவில் நம்ம வந்து பண்ணுறாங்க எவ்வளோ இருக்குது சிலை? உங்கள் சிலை பிடிச்சிருக்கா? சிலை பிடிச்சிருக்கா? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கா? இந்த சிலை மேக்ஸிமம் உங்களுக்கே சொல்கிறேன், குப்பம்பு இந்த சிலை யாருக்கிட்டமே இல்லை. வந்தது ஒரே சிலை குப்பம்பு, அது உங்கள் சிலையாக போடுது. முன்சாம்பூர் காலி இப்போதுக்கு 4 சிலை போயிருக்கு. இது உங்களுக்கு கூட ஒன்று அதில் சேர்த்து. ப்ரைஸ்லாம் எப்படின்னா இருக்குது? ப்ரைஸ் பரவாயில்லையா? செட்டாச்சா? பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. குவாலிட்டி அப்படி இருக்கிறதுக்கோசம் ப்ரைஸ் உங்களுக்கு அப்படி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெஸ்பாண்ட் என்ன பண்ணாங்க, நாங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த குறை நிறைய இருந்தால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வீடியோவில் சொல்லிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் நிறைய பேர் அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த மனசு இருந்தால் அப்படியே சொல்லிடுறோம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறேன். நம்ம தமிழ் மட்டும் ஹாய் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும். கைஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே நம்ம எல்லாருக்குமே ப்ராப்பராக கொடுத்தாச்சு. நிறைய பேர் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் அவங்களுடைய ஹானஸ்ட் கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க கைஸ். இதில் நான் யாருமே குறை சொல்லலை, யாருமே எதுவும் சொல்லலை. அவங்களோட ஹானஸ்ட் கமெண்ட்ஸ் தான். நம்ம இது ரா கண்டென்ட்டை தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? நீங்களே அதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய மொத்த ஸ்டாக்குமே கிளியர் ஆகிடுச்சு கைஸ். நான் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஷாப் ஓப்பனிங் வீடியோ எப்படி போட்டிருந்தனோ அதே மாதிரி தான் இப்போ ப்ரெசென்ட் இருக்குது நம்ம ஷாப்பு. கிட்டத்தட்ட 2 days முன்னாடி எவ்வளோ ரொம்ப குமிஞ்சி இருந்த சிலை இப்போ கிட்டத்தட்ட ஒரு சிலையுமே இல்லை கைஸ். நம்மக்கிட்ட 100% சேல்ஸ் இந்த ஷாப்பில் நம்ம நடந்திருக்கு. அது நம்ம இதில் கோஆர்டினேஷனோட இந்த ஷாப்பில் மொத்த சேல் நம்ம ப்ரெசென்ட் சேல் பண்ணியாச்சு. யாராவது நம்மக்கிட்ட சிலை வாங்கினாங்களோ கிரே மோட்டோ சார்பாக ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் டைம் இன்னும் வாங்க, இன்னும் பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட் இந்த கிரே மோட்டோ கணேஷா சீரீஸ், கணேஷா பிஸ்னஸ் சீரீஸ் இந்த வீடியோவோட என் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஏற்றுக்கங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் நம்ம சீரீஸ் கணேஷா.